மீண்டும் ஒரு பகிர்தலோடு சிசில நிவால்வின் காலை வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒரு அறிவிப்பு கொடுத்தாராம். எனக்கு இணையா புது துணி போட்டுக்கிட்டு யார் வந்தாலும் என்னோட அரண்மனையில உட்காந்து ஒரு நாள் விருந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு. அந்த ஊர் மக்களுக்கு அந்த அறிவிப்பு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு அது மிகுந்த வருத்தம். ஏன்னா அவன் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கிழிந்த உடைய தவிர்த்து அவன்கிட்ட வேற துணி கிடையாது. அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. விருந்து நடக்கிற நாளே அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட, ராஜா, உங்கள்கிட்ட இருக்கிற உடைகள் மாதிரி எத்தனையோ நீங்க உடுத்திய உடைகள் இருக்கும், அதுல ஒன்ன கடனா கொடுங்க, நான் நாளைக்கு போட்டுக்கிட்டு உங்களோட விருந்துல சந்தோஷமா கலந்துப்பேன்னு சொன்னானாம். ராஜா பெரிய மனசு பண்ணி அந்த பிச்சைக்காரன் கேட்ட மாதிரியே உடைய கொடுத்து அனுப்பிச்சார். மறுநாளைக்கு அந்த பிச்சைக்காரன் அந்த ராஜாவோட புது துணியை போட்டுக்கிட்டு விருந்துலயும் சந்தோஷமா கலந்துக்கிட்டான். விருந்து முடிஞ்ச உடனே ராஜா சொன்னாராம், இது நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம், இது ஏன் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாராம். இரட்டிப்பு மகிழ்ச்சி. வேக வேகமா தான் இருப்பிடத்துக்கு வந்தான். அவனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது என்ன? ஒரு சாலையோரம், ஒரு மரத்தடி. அவனுக்காக ஒரு குடிசையோ குடிலோ கிடையாது. விருந்து முடிஞ்சு அவனோட இடத்துக்கு வரும்போதுதான் பார்த்தான், அவன் கழட்டி போட்டு அந்த நாத்தம் பிடிச்ச அழுக்கு துணி அங்கேயே கிடந்தது. ஓடி போய் வாரி சுருட்டி எடுத்துக்கிட்டான். ஏன்னா இப்ப போட்டிருக்கிற இந்த ராஜாவனுடைய துணி பழசா போச்சுன்னா மாற்று உடைங்கிறது எனக்கு அது ஒண்டிதான் அப்படின்ற நினைப்புல எடுத்து வச்சுக்கிட்டான். அவனும் தெரு தெருவா மாறி மாறி தன் இடத்த மாத்தும் போதெல்லாம் அந்த ராஜாவினுடைய உடையில ராஜகம்பீரமா இருந்தாலும் அவனால நிம்மதியா இருக்க முடியல. காரணம், அவன் கையில் இருக்கிற பழைய துணி மூட்டை. இந்த மாதிரிதான் நம்முள்ள பல பேர் கடந்த கால கசடுகளையும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களையும் ஒன்னா திரட்டி ஒரு மூட்டையா எப்பொழுதுமே தூக்கிக்கிட்டே அலையிறோம். அதனாலதான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத நிகழ்காலத்தை நாம் தொலைத்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு தெரியாமலே நம்ம தொலைச்சுக்கிட்டே இருக்கிறோம். உளவியல் அறிஞர்கள் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, லிவ் ஹியர் அண்ட் நவ், இந்த நிமிடத்தை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பிரசன்ட் மூமெண்ட் வண்டர்ஃபுல் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, காலை எழுந்த உடனே நாம் பல் துலக்கும் பொழுது நம் தியானம் தொடங்கி விடுகிறது. என்ன, எப்படி? நாம பல்லு துலக்கும் பொழுது 32 பற்கள் மேலதான் நம் கவனம் இருக்க வேண்டும். ஒரு குவளை தேநீர் குடிக்கும் பொழுது அந்த தேநீரில் தான் நம் தியானம் இருக்க வேண்டும். ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, வாழற ஒரு நொடியையும் செதுக்கி செதுக்கி அனுபவித்து மனதார வாழ்ந்தா, நிகழ்காலத்தை நம்ம அப்படி மனதார வாழ்ந்தோம்னா, இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த நிகழ்காலம் எதிர்காலத்தில் கடந்த காலமாய் மாறி மனசுமையை தராது. காலை வணக்கம்.